உங்க வாழ்க்கையில நீங்க உடைந்து போகிறது மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இனிமே நான் விழுந்து விடுவேனோ அப்படிங்கிற பயம் உங்க வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறதா? அப்படின்னா இந்த வார்த்தையை கேளுங்க. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கடினமான காலங்கள் வரும். நான் நின்று கொள்ள முடியாத அளவுக்கு சோர்வு வந்துடும். அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கே பலன் இல்லாதது போல தெரியும். வேதாகமத்துல ஒரு மனிதன் இப்படி சொல்லுகிறான். சங்கீதம் 38:17 நான் விழுவதற்கு தயாராயிருக்கிறேன். விழல, ஆனா விழப்போகிறேன். தாவீது ஒரு ராஜாவா இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டிருந்தது. அதாவது என்ன தெரியுமா, நம்ம வாழ்க்கையில வருகிற அந்த கடினமான சூழ்நிலைகளை பலவீனமா உணர்வது தவறில்லை. ஆனா இங்க ஒரு ரகசியம் இருக்கு. தாவீது தன் துன்பத்தை மறைக்காமல் தேவனிடத்துல சொன்னான். அநேக நேரத்துல நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? துன்பத்தை மறைக்கிறோம், படுகிற கஷ்டத்தை மறைக்கிறோம், வேதனைய மறைக்கிறோம். நான் சொல்லுவேன், வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த வலி, அந்த பயம், அந்த கஷ்டம் அனைத்தையும் தேவனிடத்துல நீங்க விழுகிற மாதிரி தெரியுங்க, ஆனா விழ மாட்டீங்க. ஏன்னா தேவன் உங்களை பிடித்து கொள்வதற்கு ரெடியா இருக்கிறார். நீ விழுந்தாலும் அவர் உன்னை எழுப்புவார், நீ உடைத்தாலும் அவர் உன்னை மீண்டும் கட்டுவார். நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். உங்க துன்பத்தை உங்க உள்ளுக்குள்ள வைக்காதுங்க. தேவனிடம் திறந்த மனசுடன் பேசு. நீ விழுந்தாலும் அவர் உன்னை எழுப்புவார். வார்த்தை உங்களோடு பேசியிருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஆமே அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை திரும்ப